லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் ஒவ்வொரு சுற்றிலும் தாமதம் ஏற்படுகிறது என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். தேவநாதன், ஏன் இவ்வளவு தாமதம்? கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தை கடந்து விட்டது. இன்னும் 3 சுற்று முடிவுகள் தான் வந்திருக்கிறது. விவரங்கள் என்ன? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய அந்த வாக்கு எண்ணிக்கையானது காலை 8 மணிக்கு துவங்கியது. தபால் வாக்குகள் ஒருபுறம் எண்ணப்பட்ட அதே நேரத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் எண்ண துவங்கப்பட்டது. ஏறத்தாழ 2 மணி நேரம் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை 3 சுற்றுகள் மட்டுமே முடிவுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 29 வேட்பாளர்கள் பிளஸ் நோட்டா மொத்தம் 30 பேருடைய அந்த ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆக வேண்டியிருக்குது. அது ஒவ்வொரு இயந்திரத்தையும் அவர்கள் அந்த வேட்பாளர்கள் முகவரிடம் காட்டி அதோடைய 30 அந்த வேட்பாளர்களுடைய அந்த எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கார்கள் என்பது டிஸ்பிளே அவர்களுக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இயந்திரத்திற்கு 6 முதல் 8 நிமிடங்கள் வரை ஆகிறது. அது ஒரு புறம் இருக்க, இதுல மற்றொரு புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சுற்று முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகே அடுத்த சுற்றுகளுக்கான வாக்கு எண்ணிக்கையானது துவங்குகிறது. இதன் காரணமாகவே கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 2 மணி நேரமாகியும் 3 சுற்றுகள் மட்டுமே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் இன்று 20 சுற்றுகள் முடிவதற்கு இன்று மாலை வரை கூட ஆகிவிடும் என்று தெரிய வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். ஒவ்வொரு சுற்றிலையுமே கிட்டத்தட்ட நோட்டாவை சேர்த்து 30 கவுண்ட்களை வந்து காட்ட வேண்டியிருக்கிறது. அதனால இந்த தாமதம் ஏற்படுகிறது அப்படின்ற விஷயங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்டோம். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.